அது ஒரு நள்ளிரவு. ஒரு குண்டூசி கீழே விழுந்தா கூட சத்தம் கேட்கும். அந்த அளவுக்கு அந்த நகரம் ரொம்ப அமைதியா இருந்தது. ரோடோட 2 பக்கத்துல இருக்கிற லைட்ஸ் பிளிங்க் ஆயிட்டே இருக்கு. இந்த காட்சியை பார்க்குற யாரா இருந்தாலும் பயந்து போயிடுவாங்க. அங்க இடிஞ்ச நிலையில ஒரு கட்டிடம் இருக்கு. அந்த கட்டடத்துக்கு பக்கத்துல இருக்கிற ரோட்ல மஞ்சள் கலர்ல ஒரு கார் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. அந்த காரோட பின் சீட்ல உட்காந்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணு சொல்றாங்க, அண்ணே, நான் கொல்கத்தாக்கு தடவை வரேன். இங்க எனக்கு வழி சரியா தெரியாது. பஸ்காரங்க பாதி வழியில இறக்கி விட்டுட்டாங்க. நீங்க கொஞ்சம் டிராப் பண்ண முடியுமா? சரி மேடம், ஆனா இந்த ரோட்ல எந்த ஒரு பஸ்ஸும் போகலையே. ஏதோ விசித்திரமா தான் இருக்கு. ஆனா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் உங்களை சரியான அட்ரஸுக்கு கூட்டிட்டு போறேன். அந்த டிரைவர் இப்படி சொல்லிட்டு பின்னாடி உட்காந்துட்டு இருந்த அந்த பொண்ணை ரியர் வியூ மிரர்ல பாக்குறாரு. அவங்க ரொம்ப அழகா இருந்தாங்க. சில சமயம் அவங்க அவங்களோட கையால அவங்களோட தலையை பிடிச்சுக்கிட்டு தலையாட்டிட்டு இருந்தாங்க. சில சமயம் அவங்க அவங்களோட போனை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு அந்த பொண்ணு டிரைவர் கிட்ட சொல்றாங்க, அண்ணா. அவங்க கூப்பிட்ட உடனே டிரைவர் அதிர்ந்து போயிடுறாரு. அப்புறம் ரியர் வியூ மிரரை பார்த்து அந்த டிரைவர் அவங்க கிட்ட கேட்குறாரு, சொல்லுங்க மேடம், என்னாச்சு? நீங்க அந்த சூட்கேஸ சரியா வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த பொண்ணு அப்படி கேட்ட உடனே அந்த டிரைவர் கொஞ்சம் நிம்மதி ஆயிட்டாரு. ஏன்னா அவர் ரியர் வியூ மிரர்ல அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருந்தாரு. அதனால அவங்க இதை பத்தி கேட்பாங்களோன்னு அவர் நினைச்சிட்டாரு. ஆனா அவங்க சூட்கேஸை பத்தி கேட்டதால டிரைவர் நிம்மதி ஆயிடுறாரு. அப்புறம் அந்த டிரைவர் முன்னாடி பார்த்து அவரோட காரை ஓட்ட ஆரம்பிச்சாரு. போயிட்டு இருக்கிற வழியில ரோடோட 2 பக்கத்துலயும் காணாம போனவங்களோட போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க. எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் பொதுவா இருந்தது. அங்க காணாம போன எல்லாரும் டாக்ஸி டிரைவர் ட்ரெஸ்ல இருந்தாங்க. அப்ப அந்த பொண்ணு கேக்குறாங்க, சிட்டில டாக்ஸி டிரைவர்ஸ் மாயமாயிடுறாங்களாமே? இப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு தன்னோட கையை கண்ணத்து மேல வச்சுட்டு அவங்களோட முழங்கைய முன்னாடி இருக்கிற சீட் மேல வச்சு சாஞ்சி உட்கார்றாங்க. அதை பார்த்த அந்த டிரைவர் ரியர் வியூல அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருந்தாரு. அப்புறம் அவர் சொல்றாரு, ஆமா, அது சில வாரங்களா. அப்படின்னா உங்களுக்கு பயமா இல்லையா? நான் ஏன் பயப்படணும்? இப்படி சொல்லிட்டு அந்த டிரைவர் மெயின் ரோட்ல இருந்து வேற ஒரு சின்ன ரோட்க்கு வண்டியை திருப்புறாரு. அந்த ரோடோரத்துல எந்த ஒரு லேம்ப் போஸ்டும் இல்லாததால அந்த இடம் ரொம்ப அமைதியாவும் இருட்டாவும் இருக்கு. அவர் அந்த ரோட்ல போறத பார்த்து பின்னாடி உட்காந்துட்டு இருந்த அந்த பொண்ணு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறதுக்காக மறுபடியும் அவங்களோட சீட்ல அமைதியா உட்காந்துக்கிறாங்க. அண்ணா, நீங்க எந்த ரோட்ல போய்கிட்டு இருக்கீங்க? என்ன இது? இது ஷார்ட்கட் மேடம், டென்ஷன் ஆகாதீங்க. சரி, நீங்க தனியா வந்திருக்கீங்களா இல்ல கூட யாராவது வந்திருக்காங்களா? நான் தனியா தான் இருக்கேன். ஏன்? இல்ல மேடம், நான் சும்மா தான் கேட்டேன், டிராவல் நல்லா இருக்கிறதுக்காக. அந்த டிரைவர் அப்படி கேட்ட உடனே அந்த பொண்ணு அசௌகரியமா உணர்றாங்க. உடனே அவங்களோட ட்ரெஸ்ஸை சரி பண்ணிட்டு சொல்றாங்க, ரோடு காலியா தானே இருக்கு, கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ணா. இப்போ என்ன அவசரம்? ஒன்னு சொல்றேன் மேடம், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. என்னால இதை உங்ககிட்ட சொல்லாம இருக்கவே முடியல. என்ன பண்றது? டிரைவர் இப்படி சொன்ன உடனே அந்த பொண்ணு சொல்றாங்க, நீங்க என்ன பாக்குறத நிறுத்திட்டு கொஞ்சம் ரோட பார்த்து டிரைவ் பண்ணுங்க சார். அந்த பொண்ணு அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு டிரைவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஒரு நிமிஷம் மேடம். சொல்றா, நேத்து எங்க போயிட்ட? எங்கேயாவது காணாம போயிட்டியா? அட அப்படி இல்லப்பா, நேத்து செம்மையா ஒரு பொண்ணு சவாரி வந்தா. பார்க்க ரசகுல்லா மாதிரி இருப்பா. யாரும் இல்லாத இடத்துக்கு தனியா அவளை கூட்டிட்டு போய், ஐயோ என்ன சொல்றது, அப்ப கூட எனக்கு உன் ஞாபகம் வந்துச்சு. நான் போன்லாம் பண்ண, நீ தான் எடுக்கல. நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். ஆனா மறுபடியும் நான் உனக்கு கால் பண்ணனே, நீ ஏன் எடுக்கல? இப்ப என்கிட்ட ஒரு ரோஸ் மாலை இருக்கு, அட்ரஸ் சொல்றேன், அங்க வா, நம்ம சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம். அப்படியா, சரி, பழைய கட்டடத்துக்கிட்ட கூட்டிட்டு வா. அவர் இப்படி பேசிட்டு போனை வச்சிடறாரு. அப்புறம் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிற அந்த பொண்ணை ரியர் வியூ மிரர்ல பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிற அந்த பொண்ணு சொல்றாங்க, ஓ, அந்த ரசமலாய் நான் தானா? ஐயோ இல்ல மேடம், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ரோஸ் மாலை இங்க முன்னாடி சீட்ல இருக்கு. ஓ, நல்லா புரியுது இப்ப. இதனாலதான் டாக்ஸி டிரைவர்ஸ் எல்லாமே மாயமாயிடுறாங்க போல இருக்கு. இங்க பாருங்க மேடம், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க போக வேண்டிய இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன், ஒன்னும் கவலைப்படாதீங்க. இப்படி சொல்லிட்டு அந்த டிரைவர் வண்டியை வேகமா ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா ரியர் வியூ மிரர்ல அந்த பொண்ணோட அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு இருந்தாரு. இந்த டிரைவர் பாக்குறது அந்த பொண்ணுக்கு அசௌகரியமா இருந்தாலும் தொடர்ந்து அந்த டிரைவர் ரியர் வியூ மிரர்ல அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அந்த பொண்ணை வெறிச்சு பார்த்துக்கிட்டே அந்த டிரைவர் சொல்றாரு, இப்போ நாம போயிடுவோம். இப்படி சொல்லிட்டு அவர் வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது அந்த பழைய பாலடைஞ்ச கட்டடத்துக்குள்ள இருந்து ஒருத்தர் வெளியே வந்துட்டு இருக்காரு. அந்த மனுஷன் மேல வண்டியை விடாம இருக்கிறதுக்காக வேகமா போயிட்டு இருக்கிற இந்த காரை டிரைவர் திடீர்னு பிரேக் போட்டு நிறுத்துறாரு. ஆனாலும் அந்த வண்டி கட்டுப்பாட்டை இழந்து அந்த ஆளுக்கு ரொம்ப பக்கத்துல போய் அந்த ஆளை இடிச்சிடுது. உடனே அந்த டிரைவர் ரொம்ப வேகமா வண்டியில இருந்து கீழே இறங்குறாரு.
இடிச்சு கீழே விழுந்தவர் ரொம்ப போதையில் இருக்கிற ஒரு டாக்ஸி டிரைவர். அதனால கார் ஓட்டிட்டு வந்த இந்த டிரைவர் அவரை எழுப்பி நிக்க வச்சுட்டு அவர்கிட்ட சொல்றாரு, தாத்தா என்னாச்சு, என்ன நீங்க ரொம்ப குடிச்சிருக்கீங்களா? இப்படி சொல்லிட்டு அவர் கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப திடீர்னு கார்ல ஒரு பொண்ணு இருக்கிறது அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக அவர் திரும்ப போறாரு. அப்ப அந்த பொண்ணு கார்ல இல்ல. உடனே அவர் சொல்றாரு, தாத்தா நீங்க அந்த பொண்ணை பாத்தீங்களா? இப்படி சொல்லிட்டு அந்த டிரைவர் தான் காரை நோக்கி போறாரு. காருக்குள்ளேயும் காருக்கு அக்கம் பக்கத்துல எல்லா இடத்துலயும் அந்த பொண்ணை தேடி பார்க்கறாரு. ஆனா அந்த பொண்ணு அங்க எங்கேயும் இல்ல. ஓ, அவ எங்க போனானே தெரியலையே. ஐயோ, அந்த பொண்ணு கார்ல வந்ததுக்கு காசு கூட கொடுக்காம போயிட்டாலே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? அந்த தாத்தா எங்க போயிட்டாரு? இந்த டிரைவருக்கு ஒரு விஷயம் புரியல. அந்த டிரைவர் தாத்தாவும் பொண்ணும் எப்படி ஒரே டைம்ல காணாம போவாங்க? ரெண்டு பேரும் தனித்தனியே எங்கேயோ போயிட்டாங்கன்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அப்புறம் அவர் தான் கார் மேல சாஞ்சுக்கிட்டு பீடி பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு தான் ஃப்ரெண்டோட ஞாபகம் வருது. அப்போ போனை பார்த்து அவர் சொல்றாரு, என் ரோஸ் மாலை தான் போயிருச்சு. இவன் ஏதாவது ரசகுல்லா வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இப்படி சொல்லிட்டு அவர் தான் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கால் பண்ணிக்கிட்டே அவர் பீடி எடுத்து புகையை வெளியே விட்டுட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு வேற எங்க இருந்தோ ஃபோன் அடிக்கிற சத்தம் அவருக்கு கேக்குது. அந்த ஃபோன் அடிக்கிற பக்கமா பார்த்து அவர் நடந்து போறாரு. ஃபோன் அடிக்கிற சத்தம் அவர் கார்ல இருந்து வர மாதிரி தான் அவருக்கு தோணுது. அப்புறம் பார்த்தா அவரோட காரோட டிக்கில இருந்து தான் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அவர் தான் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றத கட் பண்ணிடுறாரு. காருக்குள்ள இருந்து வந்த சத்தமும் அமைதியாயிடுது. அவர் மறுபடியும் தான் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் கார் டிக்கில இருந்து சத்தம் வந்துகிட்டு இருக்கு. அந்த டிரைவருக்கு ஒண்ணுமே புரியல. தான் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணா கார் டிக்கில இருந்து சத்தம் வருதுன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. உடனே அவர் கார் டிக்கியை வேகமா திறந்து பார்க்கறாரு. அப்ப அங்க அந்த பொண்ணோட பெரிய சூட்கேஸ் இருந்தது. ஆனா அந்த பொண்ணு சூட்கேஸை ஏன் விட்டுட்டு போயிட்டாங்க? அப்புறம் அந்த சூட்கேஸ்ல இருந்து போன் அடிக்கிற சத்தம் ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கு? இந்த கேள்விலாம் டிரைவரோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. உடனே அவர் கார் டிக்கில இருக்கிற அந்த சூட்கேஸை வெளியே எடுக்கிறாரு. அந்த சூட்கேஸை எடுத்து ரோட் மேல வைக்கிறாரு. அப்புறம் அதை திறந்து பார்க்கறாரு. அந்த சூட்கேஸ்ல துணிமணி எதுவும் இல்ல. அதுக்கு பதிலா அவரோட ஃப்ரெண்ட் அந்த சூட்கேஸ்ல இருந்தாரு. இத பார்த்து அந்த டிரைவர் அதிர்ச்சி ஆயிடுறாரு. அப்புறம் மயங்கி போய் கீழே விழுந்துடுறாரு. அப்படின்னா அந்த பொண்ணு என் ஃப்ரெண்டோட பாடியை தான் கார்ல எடுத்துட்டு வந்துச்சா? என் ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான் அப்படின்னா என் கூட போன்ல பேசினது யாரு? அந்த டிரைவர் தனக்கு தானே இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப அந்த டிரைவருக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இதெல்லாம் பேய் பூதங்களோட வேலை அப்படின்னு. உடனே அவர் எழுந்து அக்கம் பக்கம் சுத்தி பார்த்துட்டு நேரா அவரோட காருக்குள்ள போறாரு. அப்புறம் காரை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கார் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அவர் மறுபடியும் சாவியை திருப்பியும் கூட கார் ஸ்டார்ட் ஆகல. அப்ப திடீர்னு கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அவர் இருந்த டாக்ஸிக்கு முன்னாடி நிறைய டாக்ஸி இருக்கு. அந்த எல்லா டாக்ஸிலையும் திடீர்னு ஹெட்லைட் ஆன் ஆகுது. அப்ப திடீர்னு எல்லா கார்ல இருந்தும் ரொம்ப சத்தமா ஹார்ன் அடிக்க ஆரம்பிக்குது. இந்த சத்தத்தை தாங்க முடியாம அவர் கண்ணையும் காதையும் மூடிக்கிறாரு. அப்ப கார் திடீர்னு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்புறம் அந்த கார் ரொம்ப வேகமா போய் முன்னாடி இருக்கிற ஒரு டாக்ஸில இடிக்குது. அந்த கார்ல இருந்த டிரைவர் ஸ்டீரிங்ல இடிச்சுக்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அவர் கண் விழிச்சிடுறாரு. கார்ல இருந்து கீழே இறங்கி சுத்தியும் முத்தியும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல நிறைய மஞ்சள் கலர் டாக்ஸி இருந்தது. எல்லா டாக்ஸில இருந்தும் லைட் எரிஞ்சிட்டு இருந்தது. அந்த ஒவ்வொரு டாக்ஸிக்குள்ளேயும் ஒரு டிரைவரோட பாடி இருந்தது. வர வழியில காணாம போனவங்களோட போஸ்டர் ஒட்டி இருந்தது இல்லையா? இவங்க எல்லாமே அவங்க தான். அங்கிருந்த எல்லா டாக்ஸிக்கும் மத்தியில ஒரே ஒரு டாக்ஸில மட்டும் ஹெட்லைட் ஆஃப் ஆயிருந்தது. உடனே இந்த டிரைவர் அந்த டாக்ஸியை பார்த்து நடந்து போறாரு. அங்க போய் பார்த்த உடனே அந்த டாக்ஸிக்குள்ள ஒரு டிரைவரோட பிணம் இருக்கு. அது வேற யாரும் இல்ல. இவர் வரும்போது கார்ல அடிபட்ட அந்த குடிகார தாத்தா தான் அங்க இருந்தாரு. அந்த டாக்ஸியோட பின்பக்க சீட்ல வேற யாரோ ஒருத்தங்களும் இருந்தாங்க. அது யாருன்னு அந்த டிரைவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கிற பொண்ணு வேற யாரும் இல்ல. இந்த டிரைவர் யார ரோஸ் மாலன்னு சொன்னாரோ அந்த பொண்ணோட பிணம் தான் அந்த காருக்குள்ள இருந்தது. அந்த பொண்ணை பார்த்த உடனே இந்த டிரைவர் புரிஞ்சுக்கிறாரு, இந்த பொண்ணை யாரோ பலாத்காரம் பண்ணி கொன்னு இருக்காங்க, அதுக்காக அந்த பொண்ணு பழி வாங்குறாங்க அப்படின்னு. இப்ப இந்த டிரைவரோட மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் ஓடிட்டு இருக்கு. இந்த பொண்ணு எப்படி தன்னை மட்டும் கொல்லாம விட்டுருக்காங்க அப்படின்னு. அப்புறம் கடைசியில அந்த டிரைவர் தான் உயிரை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த இடத்துல இருந்து ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. தான் காரை அதே இடத்துல விட்டுட்டு ஓடுறாரு. தான் காரை பத்தி அவர் கொஞ்சம் கூட யோசிக்கல. தான் கார் இப்ப போனா மறுபடியும் வாங்கிக்கலாம், ஆனா உயிர் போனா வருமா? இந்த எண்ணத்தோட ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் திடீர்னு நின்னுடுறாரு. கொஞ்சம் அமைதியா அவர் அவரோட டாக்ஸியை பார்க்கறாரு. அவரோட டாக்ஸிக்குள்ள ஒரு பிணம் இருந்தது. ஸ்டீரிங் வீல்ல அடிபட்டு அவரோட தலை தர்பூசணி மாதிரி வெடிச்சிருந்தது. அது வேற யாரும் இல்ல, அவரே தான். இப்போ நின்னு பார்த்துட்டு இருக்கிறது அவரோட ஆத்மா.
அடுத்த நாள் காலையில காணாம போனவங்களோட போஸ்டர் ஒட்டியிருக்கிற அதே சுவர்ல இந்த டிரைவரோட போட்டோவும் ஒட்டப்பட்டிருந்தது. இவர்கள் காணவில்லை அப்படின்னு. பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.